சென்னையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நிகழ்ச்சியில் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சென்னையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நிகழ்ச்சியில் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இந்த கைது தொடர்பான மேலும் விவரங்கள். சென்னை வேளச்சேரி பகுதியில் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவானது நேற்று நடைபெற்றது. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை இந்த நிகழ்வில் வழங்கினார். அப்பொழுது அதிக அளவுள்ள அங்கு திமுகவின் தொண்டர்களும் பொதுமக்களும் கூடியிருந்த காரணத்தினால போக்குவரத்தை சரி செய்யும் பணியில வேளச்சேரி காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய காமராஜர் என்பவர் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது மதுபோதையில 2 நபர்கள், தந்தை மகன் என்று கூறக்கூடிய 2 நபர்கள் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததாகவும் அவர்களை எச்சரித்து காவலர் காமராஜ் தள்ளி செல்ல முயன்ற போது அவரை இருவரும் ஆபாசமாக பேசியும் அருவருக்கத்தக்க வகையில் பேசி மிரட்டி அவரது காலரை பிடித்து அவர் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து காமராஜ் கொடுத்த தகவலின் பேரில் காவல் ஆய்வாளர் விமல் நேரடியாக சென்று விசாரணை செய்து தற்போது அவர் 2 நபர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். 4 பிரிவின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபாசமாக பேசுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வேளச்சேரி பதிவு செய்த கணேசன் மற்றும் அவரது மகன் விஜய் பிரதீபன் ஆகிய 2 நபர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இருவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று திமுக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் 2 காவலர் அடித்ததாக கூறப்பட்ட நிலையில் காவல்துறை நேற்று தொடர்பாக விளக்கங்களும் அளித்திருந்தார்கள். அவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல என்பதும் மேடை அமைக்கும் பணியில் ஈடுபட்டவர்கள் என்பதையும் தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் நேற்று போலீசாரை தாக்கிய 2 நபர்களும் கைது செய்யப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.